கன்னிராசினியர்களுக்கு ஒளிந்திருக்கக்கூடிய பெரிய மர்மம் ஒன்று இருக்கு. சந்திரனை பலப்படுத்த தியானத்தை செய்ய வேண்டும். யாரோடனும் எமோஷனல் பாண்டிங் அட்டாச்மெண்ட் வைத்துக் கொள்ள கூடாது. இது கடினமே, ஆனால் சாத்தியமே. இது உங்களோட உடம்பை மட்டும் இல்லை, மனசு, மூளை, அது இயங்கக்கூடிய விதம், உங்களோட வாழ்க்கை மொத்தமாக சைலண்டாக டிஸ்ட்ராய் பண்ணிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்கு போய் வாய் கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனை இழுத்து போட்டு பேசுறது, வம்புக்காக இயங்கிறது, இதெல்லாம் கன்னிராசி செய்யக்கூடாது. வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு கன்னிராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையில் சொல்ல போனால் கன்னிராசினியர்களுக்கு ஒளிந்திருக்கக்கூடிய பெரிய மர்மம் ஒன்று இருக்குது. கன்னிராசினியர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ராஜயோகங்கள் மற்றும் கிரகங்களை வசப்படுத்தக்கூடிய ரகசியங்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதனால் கன்னிராசிக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கன்னிராசிக்கு இது மிகப்பெரிய அளவில் பொருந்தும். கன்னிராசிக்காரர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ராஜயோகங்கள் எது எது, கன்னிராசிக்காரர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் எப்படி வசப்படுத்த முடியும் அப்படிங்கிற ரகசியம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லுவோம்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கிரகங்கள் எல்லாம் சரியில்லை அப்படின்னு பழியை தூக்கி கிரகங்கள் மேலே போட்டுருவோம். ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா ஆண்டவனே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேலே போட்டுருவோம். கொஞ்சமாக பிரச்சனை வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே போட்டுருவோம். இதில் எந்த பலனும் கிடையாது. நாம் கிரகங்களை நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக இந்த கிரகங்களை வசப்படுத்தவும் முடியும், மாற்றி அமைக்கவும் முடியும். நமக்கு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களை நமக்கு மிகப்பெரிய ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக மாற்றி அமைக்க முடியும். இது சத்தியம். அந்த மாதிரி எப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது மோசமானவை கன்னிராசிக்காரர்களுக்கு, அந்த கிரகங்களை எப்படி வசப்படுத்த முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் கன்னிராசி நேயர்கள் இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு, கன்னிராசி நேயர்களுக்கு சுய ஜாதகத்தில் சுக்கிரன், அந்த சுக்கிரன் அவரை பிரச்சனை தரார் அப்படின்னா சுக்கிரனை வசப்படுத்தக்கூடிய ரகசியம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எளிய முறையில் யாரும் செய்யக்கூடிய விஷயங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ சுக்கிரனை வசப்படுத்தக்கூடிய வழிகளில் முக்கியமான ஒரு வழிகள், நல்ல சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும். நல்ல வாசனை திரவியங்களை நம்ம உபயோகிக்க வேண்டும். தினமும் 2 முறை குளித்து பார்க்கறதுக்கு நல்ல பளபளப்பாக நம்மளை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி இருந்தாலே கன்னிராசி நேயர்களுக்கு சுக்கிரன் வசப்படுவார். இந்த கன்னிராசிக்கு சுக்கிரன் 2ஆம் இடம், 9ஆம் இடம். தனம், பணத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், பணத்தை சேர்த்து வைக்க உதவி செய்பவரும் அவர் தான், சேர்த்து வச்சுற பணத்தை அனுபவிக்க உதவி செய்கிறதும் அவர் தான். கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் சாதிக்கணும், சினிமா துறையில் சாதிக்கணும், பெரிய ஸ்டார் ஆகணும், டைரக்டர் ஆகணும், பெரிய எழுத்தாளர் ஆகணும், காமெடியன் ஆகணும், மிகப்பெரிய அளவில் பாடகர் ஆகணும். இப்படிலாம் நடக்கணும்னா சுக்கிரனை நீங்கள் வசப்படுத்த வேண்டும். எந்த விதமான துன்பங்களில் நீங்கள் இருந்தாலும் சுக்கிரனை வசப்படுத்தும் போது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காணும். அதே மாதிரி சூரியன், உங்கள் ஜாதகத்தில் சூரியனை கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்காரு, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காரு கன்னிராசி நேயர்களுக்கு அப்படின்னா, விரையாதிபதி, நீங்கள் சூரியனை பலப்படுத்த உங்கள் நேரத்தை கரெக்டாக பிரயோஜனப்படுத்தணும். யாருக்கும் உடனடியாக நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடாது. அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே போய் நிற்கிறது, அவங்க கூப்பிடாமே கூடவே போகிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்களே காப்பாற்றிக்கணும். பலமே இல்லைன்னா கூட கன்னிராசி நேயர்கள் உங்கள் ஜாதகத்தில் சூரியனை பலப்படுத்த உங்கள் நேரத்தையும் கடமையையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை அன்றே செய்து முடிக்க வேண்டும். அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள், சந்திரன் உங்கள் ராசியில் கன்னியில் இருக்கிறதுனால தான் நீங்கள் கன்னிராசி, அந்த சந்திரனை பலப்படுத்த
யாரோட கூட, ஏன்னா மேஷத்திற்கு கன்னி வந்து 6ஆம் இடம், யாரோட கூட ரொம்ப அட்டாச்மெண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகாமல் ரொம்ப கரெக்டாக மூவ் பண்ணும். பாசம், பந்தம், பிடிப்பு, காதல் அப்படின்னு ஒட்டிட்டு ஓடினீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் அவங்க உங்களை வெட்டி விட்டுருவாங்க. எஸ்பெஷலி இந்த காதல் திருமண வாழ்க்கையில் இல்லை குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பந்தத்தில் கன்னிராசி நேயர்கள் அதிகமாக ஒட்டுறீங்க. ரொம்ப நீங்கள் ஒட்ட ஒரு நாள் நீங்கள் எமோஷ்னலான ப்ராப்ளத்துக்கு ஆளாகக்கூடும். சந்திரனை பலப்படுத்த தியானத்தை செய்ய வேண்டும். யாரோடனும் எமோஷ்னல் பாண்டிங் அட்டாச்மெண்ட் வைத்துக்கொள்ள கூடாது. இது கடினமே, ஆனால் சாத்தியமே. இப்பொழுது செவ்வாய், கன்னிராசினியர்களுக்கு செவ்வாய் ஒரு கொடிய விரோதி. 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி. இப்போ செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் செவ்வாயை வந்து சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம், சரியான நேரத்துக்கு சரியான உணவை சாப்பிட்டு சரியான நேரத்திற்கு தூங்க வேண்டும். இந்த மொபைலை வச்சுட்டு நைட்டு பூரா போர்வைக்குள்ளே வச்சு டக்கு 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 டக்குன்னு ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா 10 நாள் பழக்கம் 100 நாள், 100 நாள் பழக்கம் 1000 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தூக்கமே கடந்த 5 வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு 200 மணி நேரம் தான் தூங்கியிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். ஒரு வருஷத்துக்கு 2400 மணி நேரம் தூங்கணும். மினிமம் 2800 மணி நேரம் தூங்கணும். 2800 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு தூங்கணும்னா 5 வருஷத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 14000 மணி நேரம் தூங்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் தூங்குகிற நேரம் வெறும் 500 மணி நேரம் 600 மணி நேரமாக தான் இருக்கும். இது உங்களோட உடம்பை மட்டும் இல்லை, மனசு, மூளை, அது இயங்கக்கூடிய விதம், உங்களோட வாழ்க்கை மொத்தமாக சைலண்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போது கன்னிராசினியர்களுக்கு 7ஆம் இட அதிபதியான குரு பகவான் சற்று பிரச்சனையை கொடுப்பார். ரொம்பவே பிரச்சனையை கொடுப்பார். அவர் மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி, கன்னிராசி உபயராசி. அப்போ குரு பகவானை நினச்சி அவரை நம்பி அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கன்னிராசினியர்களுக்கு குரு எப்போதும் தொல்லைகளை கொடுப்பார். முக்கியமாக வாக்குவாதங்களை அதிகப்படுத்துவார். வார்த்தைகளை வந்து இந்த கான்ட்ரவர்ஷியலான டிஸ்கஷனை அதிகப்படுத்துவார். தேவையில்லாத பிரச்சனைக்கு போய் வாய் கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனைக்கு இழுத்து போட்டு பேசுறது, வம்புக்காக ஏங்கிறது, இதெல்லாம் கன்னிராசி செய்யக்கூடாது. உங்களையே அறியாமல் அடுத்தவங்களுடைய வம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் கம்மி பண்ண குரு பகவானை நீங்கள் வலுப்படுத்த முடியும். உங்களுடைய ராசிநாதனான புதன் அவரே பிரச்சனையாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்னாலேயும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் புதன் சரியா இல்லை அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 முறை 3 முறை நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். யோசிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் புதன் வந்து பாதிக்கும் மாதிரி செய்வார். அடுத்தது கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவிழந்து இருக்கார் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை நிறுத்தாமல் செய்ய வேண்டும். எந்த ஒரு வேலையையும் கடினமாக உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். ஈஸியில் எதுவும் வராது. நீங்கள் கடினமாக உழைக்க தர்ம காரியங்களை செய்ய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலுப்பெற செய்ய வைக்க முடியும். அப்படி வலுப்பெற்ற சனி அழியா புகழையும் அழியா செல்வத்தையும் தளர்வறியா அனுபவத்தையும் தருவார். ராகு கேது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கன்னிராசினியர்களுக்கு தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ராகுவுடைய பலத்தை அதிகரிக்க தேவையில்லாத பொருள்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத சுகபோகங்களை தவிர்க்க வேண்டும். கூடிய முட்டம் நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் கம்மி பண்ணி சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். இதை பண்ண ராகுவுடைய பலம் அதிகமாகும். அதே நேரத்தில் கேது பகவான் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காரு, கேது பகவான் உங்களுக்கு சரியாக இல்லை பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்மீகத்தை நாடி போக வேண்டும். எப்பவும் குலதெய்வம் துணை தான். குலதெய்வம் இஷ்ட தெய்வம், இந்த 2 பேரோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் கேது உங்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டார், அவர் பலம் பெறுவார். ஆக இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொதுவாக சொல்கிறோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அன்புமிக்க கன்னிராசினியர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு 1-to-1 கன்சல்டேஷன் ஆன்லைனில் பெற முடியும். அப்படி பெறும்போது நானே வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து
துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸு, உங்களுக்கு என்ன செய்யலாம், செய்தால் உச்சப்பட்ட வெற்றியை கிடைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பேச முடியும். கன்னிராசினியர்களுக்கு உண்டான ராஜயோகங்களை பற்றி பேசணும். அதில் முதன்மையான யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம். குருவும் சந்திர பகவானும் சேர்ந்து இணைந்து கன்னிராசினியர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது கன்னிராசியில் அது கஜகேசரி யோகத்தை தரும். அல்லது குரு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்து ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்த்தாலும் கஜகேசரி யோகம் அமையும். இந்த கஜகேசரி யோகம்னா 1000 யானை பலம் கொண்ட யோகம். கன்னிராசினியர்களுடைய ஜாதகத்தில் இது இருந்ததுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் அத்தனை பேரையும் தவிடுபொடியாக்கி விட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. கன்னிராசினியர்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீச்சபங்க ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல குரு நீச்சம் பெறுகிறார். அந்த குரு நீச்சம் பெறக்கூடிய சனி கும்பத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ இருந்துட்டாருன்னா அது நீச்சபங்க ராஜயோகம். இடத்தை கொடுத்த, ஸ்தானத்தை கொடுத்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் அது நீச்சபங்க ராஜயோகம். தவிர அந்த குரு கெட்டு போயிருக்கார், அந்த குருவை சுக்கிரன் தனித்து 7ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து பார்த்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகம். தவிர குரு பகவானுக்கு நீச்சமான குரு வக்ரமாயிட்டார்னா அது நீச்சபங்கம். ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் ராசிநாதனே உங்கள் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கார். உங்கள் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான மீனத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசியில் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் மீனத்தில் நீச்சம் பெறுகிறார். அந்த நீச்சம் பெற்ற புதனை உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் சமசப்தமாக பார்க்கும் பொழுது குரு பார்வை பெற்ற அத்துணை கிரகங்களும், நீச்சம் பெற்ற கிரகங்களும் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறும். ஆக இது மாதிரி நீச்சபங்க ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா எந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகத்தை குரு பார்வை பெற்றால் நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்த அடுத்த நிமிஷமே, கொஞ்ச நேரங்கள்லேயே, கொஞ்ச நாட்கள்லேயே மிகப்பெரிய யோகமாக அதே பிரச்சனை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு எவ்வளோ ஒரு 10% வந்துருச்சுன்னா 10,000% யோகம் வர மாதிரியான அமைப்புகள் நடக்கும். அதே மாதிரி திடீர் தனராஜ யோகம்னு சொல்லுவோம். அது கன்னிராசிக்கு உங்கள் 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 5லோ 11லோ உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமரும் பொழுது திடீர் தனராஜ யோகம் ஏற்படும். இப்படிப்பட்டவங்க ஏழ்மையான நிலைமையில பிறந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனாக மாறக்கூடிய யோகம் நடக்கிறது. இந்த அத்தனை அதிசயத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து கன்னிராசி நேயர்களுக்கு பல யோகங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான யோகங்களை பற்றி இப்போ நம்ம பேசணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்கள் வீட்டில் கன்னிராசியிலேயே அமர்ந்துட்டால் அது பத்திர யோகம்னு சொல்கிறோம். ராசிநாதன் உங்கள் வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெறுவதனால் பத்திர யோகத்தை தருகிறார். இப்படி பத்திர யோகம் பெற்ற கன்னிராசினியர்கள் மிகச்சிறந்த ஞானிகளாக, புத்திமான்களாக, எல்லாவற்றையும் உலக அறிவை கரைச்சி குடிச்சவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன், புத்தி திறன், ஸ்மார்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. கடின உழைப்பாளிகள் கிடையாது, ஸ்மார்ட் பீப்புள், ஷார்ப் பிரெயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பில் கோடீஸ்வர யோகங்களை பெற்று ராஜ பதவிகளை அலங்கரிப்பார்கள். பொதுவாக நாம் புரிஞ்சிக்கக்கூடியது, நம்ம ஜாதகத்திலேயே ராஜயோகம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். அப்படின்னாலும் நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்கள் மூலியமாக நம்மளுடைய கிரகங்கள் என்ன கோளாறுகள் இருந்தாலும் ஸ்திரமான புத்தியின் மூலியமாக, ஸ்திரமான பழக்க வழக்கங்களின் மூலியமாக அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தவிர்க்க முடியும், நன்மைகளை அதிகரித்து கொள்ள முடியும். இதுதான் கன்னிராசி நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.